நிறைய பேர் குடும்பத்துல சண்டைக்கு காரணமே கணவன் மனைவியை புரிஞ்சுக்கல, மனைவி கணவனை புரிஞ்சுக்கல. காரணம் அவங்களுடைய அந்யோன்யம் கெட்டு போகுது. அந்யோன்யம் எப்படி கெட்டு போகுதுன்னா, இன்னும் நம்ம ஓப்பனா சொல்ல போனோம்னா, தாம்பத்திய வாழ்க்கையே சில பேருக்கு திருப்திகரமா இல்லாததே நிறைய பேருடைய குடும்பங்கள்ல பிரச்சனையா இருக்கு. இந்த தாம்பத்திய வாழ்க்கை ஆணுக்கா இருக்கட்டும், பெண்ணுக்கா இருக்கட்டும், ஏன் திருப்தி இல்லைங்கிறத நீங்க உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குறைபாடே கிடையாது. ஏன்னா இது மனம் சார்ந்த விஷயம், ஹார்மோன் சார்ந்த விஷயங்கள். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆவீங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் தான் உங்களுக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ், உடம்புக்கு உங்களை மகிழ்ச்சியை உண்டு செய்யக்கூடிய ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணுது. ஆனா நீங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு இல்ல, பாண்டிங் இல்ல. அதுதான் இன்னைக்கு தாம்பத்தியத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணமா இருக்கு. நீங்க தாம்பத்தியம்ங்கிறது உடலும் உடலும் உரசுறது கிடையாது. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், 2 பேர்ல யாரா இருந்தாலும், இப்ப மனைவியே எடுத்துக்கோங்களேன். கணவன்னா முதல்ல ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும். அடுத்தது நல்ல அம்மாவா இருக்கணும். அடுத்தது நல்ல நண்பரா இருக்கணும். 4வது தான் கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கணும். இப்படி போனா மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படும். ஏன்னா அப்பாங்கிறது பாதுகாப்பு, அம்மாங்கிறது அரவணைப்பு. 2 பேருக்கிட்டையும் சொல்லாத விஷயங்கள் கிட்ட தோழர்கிட்டையும் தோழிகிட்டையும் சொல்லுவோம். இது 4மே உங்களுக்கு சிறந்த ஒரு அனுபவத்தையும் சிறந்த ஒரு உறவுகளையும் ஏற்படுத்தும். அடுத்ததுதான் கணவன் மனைவிங்கக்கூடிய நீங்க உறவுக்குள்ள போகும்போது சண்டை சச்சரவு இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட நீங்க வாழ முடியும். இந்த உடல் ரீதியானதுங்கும் போது இன்னும் ஒரு 35 வயசு 40 வயசு சரி 50 வயசு வரைக்கும் அனுபவிச்சிட முடியுமா? இந்த தோலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பையும் இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பையும் உங்களுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ நீங்கள் செலுத்தக்கூடிய அன்பிற்கு நீங்க கொடுத்து பாருங்க. அந்த கரைப்பால் கரைத்தால் கல்லும் கரையும். தவறு செய்யறவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், நீங்க முயற்சி செய்து பாருங்க. உங்களுடைய முழு அன்பையும் நீங்க சகிச்சுக்கிட்டு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் இவ்வளவு விஷயங்களையும் என் மனைவி என் கூட இருந்தா, என் கணவன் என் கூட இருந்தார்னு கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில சிறப்பா இருக்கும். தாம்பத்தியம்ங்கிறது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம். ஆனால் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வாழ்வதற்காக இறைவன் கொடுத்தது. வாழ்க்கையில் அன்பு செய்து வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும்.